பெலிஸ்தர் இராணுவத்தில் இருந்து கோலியாத் அப்படிங்கிற ஒரு ராட்சச வீரன் தினமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுகிறான். இஸ்ரவேல்ல ஒரு ஆண்மகன் இருந்தா எங்கிட்ட தனியா வந்து யுத்தம் செய்யுங்க, நீங்க ஜெயிச்சிட்டா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை, அதே மாதிரி நீங்க தோத்துட்டா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை. தேவ ஜனமே, நடந்தது என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ராஜா முதல் இராணுவ வீரன் வரைக்கும் ஒருவர் கூட அவனிடத்தில் யுத்தத்துக்கு போகவில்லை. எல்லாரும் பயந்தாங்க, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போனாங்க. ஆனா நடந்தது என்ன? ஒரு சிறிய வாலிபன், யுத்தம் தெரியாது, இராணுவம் தெரியாது, அதோடைய அடிப்படை நுணுக்கம் எந்த அறிவும் இல்லை, அவர் தான் தாவீது. அந்த ராட்சச வீரன்ட்ட போகும் பொழுது, கர்த்தரின் நாமத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் வருகிறேன், வேற எந்த ஈட்டியோ பட்டயமோ அவரோட கையில இல்லை. அந்த தாவீது சொல்லும் பொழுது கோலியாத்திட்ட, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவத்துடைய சேனை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி, ஈட்டியாலும் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவர் அல்லன்னு சொல்லி ஒரு சாதாரண கல், கூழாங்கல்லுனால ஒரு கவனில சுற்றி எறிகிறார். அந்த ராட்சசனுடைய நெற்றியில பதிந்து மல்லாக்க விழுகலை, அவருடைய காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சாகும்படி தேவன் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை இஸ்ரவேலுடைய கையில தாவீதின் மூலமா கொடுத்தார். தேவஜனமே, தாவீதும் பயந்திருந்தா போய் நின்றுக்க முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இப்படிதான் சவால் விடும். ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பெருசா நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அதனால உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை இயேசுங்கிற நாமத்தினால நீங்க எதிர்கொள்ளுங்க. விசுவாசிக்கும் பொழுது நமக்கு பயம் போயிடும். விசுவாசத்தை, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நீங்க ஜெபிங்க, விசுவாசத்தோட ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார்.